வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன். வாங்க இன்றைக்கி முருகருக்கு எப்படி செவ்வாய் குறையில் விளக்கேற்றுவதை பற்றியும் பிரசாதம் செய்கிறத பற்றியும் நம்ம இப்போ போட்டிருக்கோம். இப்போ காலையில் எழுந்திரிச்சி ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு என்னோடய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு நான் மதியான நேரத்தில் செவ்வாய் குறையில் விளக்கேற்றுறேன். உங்களுக்கு நேரம் கரெக்டாச்சுன்னா காலையில் 6 to 7 கூட நீங்கள் விளக்கேற்றலாம். அது உங்களுடைய டைமிங்கை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கோங்க. எனக்கு மதிய டைமில் விளக்கேற்றுறது டைமிங் கரெக்டாக அமைஞ்சிடுச்சு. நான் அதனால் செவ்வாய் குறையில் 1 to 2 நான் விளக்கேற்றிட்டுருக்கேன். இப்போ நான் வெற்றிலை தீபம் போட்டு வேல் வாங்கினதுலேருந்து நான் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுறேன். இதோட 4வது வாரம் வெற்றிலை தீபம் ஏற்றிட்டேன் இன்னையோட. இன்றைக்கி எனக்கு வெற்றிலை கிடைக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வெற்றிலை கிடச்சிச்சு. வெற்றிலை வாங்கி தீபம் ஏற்றிட்டேன். அது எப்படின்னா 6 வெத்தலை வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் அதுக்கு ஒரு பூ வச்சுட்டு வேலுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். இதோட வேல்மாறல் படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அதிகமாகும். எனக்கு நல்லாவே ஒரு மாற்றம் தெரியுது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அந்த நெய் தீபம் ஏற்றக்குள்ளே அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்து நெய் தீபம் ஏற்றலாம். அதுமாதிரி வீடு துடைக்கக்குள்ளேயும் கொஞ்சம் கல் உப்பும் பச்சை கற்பூரமும் போட்டு நீங்கள் வீடு துடைக்கலாம். அதுவும் உங்களுக்கு வீடோட அந்த வீட்டில் அந்த துர்நாற்றம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். நம்ம லிக்விட்லாம் போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஆல்டர்னேட்டாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சேஞ்சஸ்க்கு உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு கோலம் போட்டாச்சு. இப்போ நான் மதியானம் கொஞ்சமாக லஞ்ச் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நான் நெய்வேத்தியம் செய்ய ஏற்பாடு பண்ணிட்டேன். கொஞ்சமாக தயிர் சாதமும் பீட்ரூட் பொரியலும் செஞ்சு வச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு தீபம் ஏற்றுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இந்த தீபம் கரெக்டாக 1 to 2 ஏற்றிட்டு நீங்கள் வேல்மாறல் படிக்கிறதா படிக்கலாம். நீங்கள் வேலுக்கு சில பேர் அபிஷேகம் அதெல்லாம் செய்வாங்க. நான் நார்மலாக சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நெய் தீபம் ஏற்றுவேன். ஏற்றிட்டு இப்படி தான் நான் வழிபடுவேன். இதுக்கு பிரசாதமாக நான் இன்றைக்கி அவல் பாயசம் செஞ்சேன். அவலை நீங்கள் ட்ரையாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அது ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதி வந்ததோட இந்த அவலை போட்டு நல்லா கிண்டிடுங்க. கிண்டி நல்லா வெந்துடணும் அவல். இப்போ நீங்கள் மூடி போட்டிங்கன்னா இது பொங்கி ஊற்றும். ஏன்னா இந்த அவளோட இதே தான் பொங்கி ஊற்ற ஆரம்பிச்சிடும். அதனால் மூடி போடாமல் நீங்கள் அதை வேக வைங்க. வேக வச்சுட்டு இப்போ நான் உருண்டை வெல்லம் சேர்த்துருக்கேன். உருண்டை வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் திக்காக விடுங்க. திக்காகணும் பாயசம். கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறம் இதில் நெய்யில் முந்திரியும் திராட்சையும் பொரித்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு துளி ஒரே ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரமும் ஒரு ஏலக்காயும் தட்டி அதில் சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் சேர்க்கறதுனால நம்ம கோயிலில் வாங்குகிற பிரசாதம் டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் அதில். இப்போ நான் அதில் பால் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கி இப்போ பிரசாதத்தை நான் முருகருக்கு வேலுக்கு படைச்சிட்டேன். இன்றைக்கி எங்கிட்ட நான் வேலுக்கு விளக்கேற்றிட்டு பிரசாதம் அவல் பாயசம் தான் வச்சேன். ரொம்ப சிறப்பாக இன்றைக்கான தரிசனம் முடிஞ்சிட்டு நீங்களும் வேல் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ப்ராப்பராக செய்யணுமோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்